கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலா கோவில் அருகே ஓடும் நேத்ராவதி கரையோரம் பெண்கள் மாணவிகளின் உடல்கள் புதைக்கப்பட்டதாக புகார் அளித்த நபரையே எஸ்ஐடி எனும் சிறப்பு விசாரணை குழுவினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். சிறப்பு விசாரணை குழுவினரிடம் தவறான தகவல்களை கொடுத்ததாக கூறி அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது இந்த வழக்கில் பெரிய ட்விஸ்டை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் உள்ள புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்று தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோவில். இந்த கோவில் கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டம் பெல்தங்கடி தாலுகாவில் தர்மஸ்தலாவில் உள்ளது. இந்த கோவில் நேத்ராவதி ஆற்றங்கரையோரம் அமைந்திருக்கிறது. கர்நாடகா மட்டுமின்றி பிற மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து செல்வார்கள். இந்த நிலையில்தான் கோவிலில் பணியாற்றிய முன்னாள் தூய்மை பணியாளர் ஒருவர் கடந்த ஜூன் மாதம் போலீசில் பரபரப்பான புகார் ஒன்றை அளித்தார். அதில் கடந்த 1995 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரை 19 ஆண்டுகள் அந்த கோவிலில் தூய்மை பணியாளராக பணியாற்றியுள்ளேன். இந்த காலகட்டத்தில் பெண்கள் மாணவிகளின் உடல்களை புதைக்க நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன். உடலில் ஆசிட் தழும்புகள் காயங்கள் இருந்தன. இப்போது கோவிலில் வேலை செய்யவில்லை. கர்நாடகாவை விட்டு வெளிமாநிலத்தில் வசிக்கும் நிலையில் மனம் உறுத்தியதால் நான் இந்த புகாரை அளித்தேன் என கூறியிருந்தார். இதனால் பெண்கள் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எழுந்தது. இது பற்றி விசாரிக்க எஸ்ஐடி எனும் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி புகார்தாரர் அடையாளம் காண்பித்த 13 இடங்களில் உடல்களை தோண்டும் பணிகள் நடந்தது. அப்போது சில எலும்புக்கூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் அவர் சொல்வது உண்மையாக இருக்கலாம் என நம்பப்பட்டது. இது தொடர்பாக தொடர்ந்து சிறப்பு விசாரணை குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் புகார் கொடுத்த நபரையே இப்போது சிறப்பு விசாரணை குழுவினர் கைது செய்துள்ளனர். புகார் அளித்த தூய்மை பணியாளர் 70 முதல் 80 உடல்களை புதைத்ததாக கூறியுள்ளார். ஆனால் சிறப்பு விசாரணை குழுவினரின் தேடுதல் பணிகளில் அவ்வளவு உடல்கள் எலும்புக்கூடுகள் எதுவும் கிடைக்கவில்லை. ஒரே ஒரு இடத்தில் மட்டும் சிதைந்த எலும்பு கிடைத்தது. அதிலும் மண்டையோடு கிடைக்கவில்லை. இதனால் சிறப்பு விசாரணை குழுவினருக்கு சந்தேகம் எழுந்தது. இது தொடர்பாக நேற்று புகார்தாரரிடம் சிறப்பு விசாரணை குழுவினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இரவு முழுவதும் இந்த விசாரணை தொடர்ந்த நிலையில் இறுதியில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தவறான தகவல்களை வழங்கி சிறப்பு விசாரணை குழுவை ஏமாற்றியதாக அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த புகாரை அளித்த நபரின் பெயரை இன்னும் போலீசார் வெளியிடவில்லை. அவரது ஊர் மற்றும் தர்மஸ்தலாவில் தூய்மை பணியிலிருந்து விலகிய பிறகு அவர் எங்கு வசித்து வந்தார் என்பது பற்றிய விவரங்களை போலீசார் இன்னும் தெரிவிக்கவில்லை. உடல்களை தேடும் பணி உட்பட அனைத்து இடங்களிலுமே புகார் கொடுத்த நபர் முகமூடி அணிந்துதான் வலம் வந்தார். இப்படியான சூழலில் அவர் யார், பின்னணி என்ன என்பது குறித்த கேள்விகள் எழுந்திருக்கிறது. தர்மஸ்தலா வழக்கு கர்நாடக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பாஜக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் நேரடியாக மோதிக்கொண்டனர். தர்மஸ்தலா கோவிலின் புகழை களங்கப்படுத்த காங்கிரஸ் இப்படி செய்வதாக பாஜகவினர் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் புகார்தாரர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனால் வரும் காலத்தில் கர்நாடக அரசியலில் இந்த விவகாரத்தை பாஜக பெரிய அளவில் பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சியை சாடும் என்பதில் ஐயமில்லை என்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள். புகார் தெரிவித்த அந்த தூய்மை பணியாளருக்கு ஆதரவாக வக்கீல் மஞ்சுநாத் என்பவர் ஆஜராகியுள்ளார். மேலும் அவர் செய்தியாளர்களுக்கு கொடுத்திருந்த பேட்டியில் புகார்தாரர் எஸ்ஐடி போலீசாரிடம் அடையாளம் காட்டிய இடங்களில் புதைக்கப்பட்ட உடல்களின் எண்ணிக்கையை பற்றியும் தகவல்களை வெளியிட்டார். ஆனால் அவர் கூறியது போல எந்த உடல்களும் எஸ்ஐடி போலீசாருக்கு கிடைக்கவில்லை. இதனையடுத்து வக்கீல் மஞ்சுநாத் பொய்யான தகவல்களை வெளியிட்டு தர்மஸ்தலா வழிபாட்டு தலத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக தர்மஸ்தலாவைச் சேர்ந்த ரகுராம் ஷெட்டி பெல்தங்கடி போலீசில் புகார் செய்தார். அதன் பேரில் வக்கீல் மஞ்சுநாத் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த விவகாரத்தில் புகார் கொடுத்த சின்னையா என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சிலருடைய அழுத்தத்தின் பேரில் அவர் பொய் புகாரை கொடுத்திருக்கிறார் என குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அவருடைய குற்றச்சாட்டில் உண்மையில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனால் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. Subscribe to One India and never miss an update.